வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் இந்த புதிய வருடத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு தீர்மானத்தோடு நாம் இந்த புதிய வருடத்தை கடந்து செல்ல வேண்டும். இந்த வருடம் முழுவதும் இதை தான் செய்வேன், இந்த வருடம் முழுவதும் நான் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஜெபிப்பேன், இந்த குறிப்பிட்ட பைபிளை குறிப்பிட்ட நாளுக்குள்ள முடிப்பேன், அல்லது என் தொழிலில் உண்மையாக இருப்பேன், அல்லது இந்த காரியத்தை ஆண்டவருக்காக நான் செய்வேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தீர்மானம் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி பவுல் சொல்கிறார், நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று. அதே போல நாம் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே, அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள், அதன்படி நாம் தீர்மானம் எடுத்து அதன்படியே நான் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி தீர்மானம் எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிற தீர்மானமா இருக்க வேண்டும். அதுக்கு மீறி எதுவுமே இருக்கக்கூடாது. தேவ சித்தம் என்னது? உண்மையாய் இருப்பது, பரிசுத்தமாய் வாழ்வது, அவர் விரும்புவது போல பேசுவது, அவர் விரும்புவது போல நடப்பது, அவருக்காக ஜீவிப்பது தான் தேவ சித்தம். அதன்படி நான் செய்வேன்ப்பா அப்படின்னு இந்த வருடம் தீர்மானம் எடுக்கணும். உம்முடைய பிள்ளையா இருப்பேன் ஆண்டவரே, நீ என் மகள்னு சொல்லியிருக்கலாம், நீ என் மகன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மகன் எப்படி இருக்கணுமோ அதே போல நான் வாழுவேன் ஆண்டவரே, உமக்கு உண்மையாக இருப்பேன் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் நானும் காணப்படுகிறோம். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல முடியுமா? அதே போல நீங்களும் நானும் இந்த வருடம் கத்தாவே கத்தாவே என்று துதிக்கிறதை காட்டிலும், இயேசுவே இயேசுவே என்று துதிக்கிறதை காட்டிலும், அந்த இயேசு என்ன சித்தம் செய்ய சித்தம் வைத்திருக்காரோ அதன்படி செய்வேன் என்று தீர்மானம் எடுங்க. இந்த தீர்மானத்துல உறுதியா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே என்று ஜெபம் பண்ணுங்க. அந்த உதவி தேவன் செய்வார். ஏன்னா அவர் எபினேசர், உதவி செய்கிற தேவன். அதனால நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன், அவருக்காக வாழுவேன், அல்லது அவர் விரும்புவது காரியத்தை நான் செய்வேன் என்று எடுங்க. இன்னொன்னு, அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், எல்லா காரியத்திலும் அவர் சித்தம் என்ன, எல்லா காரியத்திலும் அவருக்கு பர்மிஷன் கேட்டுதான் செய்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்களே, அந்த தீர்மானம் வெற்றி பெறும். தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால இந்த வருடம் தீர்மானம் என்ன எடுக்கணும்னா, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்க